வணக்கம் சாய்ராம். சாய் சச்சரிதம் அத்தியாயம் 13. அதனுடைய கதை சுருக்கத்தை பார்ப்போம். பீமாஜி பாட்டீல், பாலா கணபதி ஹிம்பி, பாபு சாஹேப் போட்டி, ஆனந்த சுவாமி, காகா மாகாஜானி, அர்தாவை சேர்ந்த தத்தோபந்த். இவர்களுடைய கதை சுருக்கத்தை பார்க்கலாம். பீமாஜி பாட்டீல் நெஞ்சு வலியால் ரொம்ப நாள் அவதிப்பட்டு வந்தார். அவருடைய சூழ்நிலைகள் எல்லாமே சரியாக இருக்குது. அப்படி இருந்து கூட அவர் ரொம்ப கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டு வந்தார். அப்போது நாராயணரை துதித்து வந்தார். அப்படி இருந்து அவருக்கு எதுவுமே சரியாகாதனால தன் நண்பரை கலந்து ஆலோசித்தார். எனக்கு ரொம்ப நாளாகவே நெஞ்சு வலி இருக்குது, இதுக்கு ஒரே வழி பாபாவை போய் பாரு, ஷிர்டியில் பாபாவை பாரு அப்படின்னு உடனே ஷிர்டியில் போயிட்டு பாபாவை பார்த்தார். பாபாவை பார்த்த உடனே பாபாவுக்கு மனசு இல்லை, இவருக்கு சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவரை குணப்படுத்த தீர்மானம் இல்லாதவராக இருந்தார். ஆனால் அவர் படுற அவதியை பார்த்து பாபா அவர்கிட்ட சொல்கிறாரு, பொறு, உன்னுடைய கவலைகளை தூர ஏறி, உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இம்மசூதியில் கால் வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான். இங்கே உள்ள பக்கரி மிகவும் அன்பானவர். அவர் இவ்வியாதியை குணப்படுத்துவார். எல்லோரையும் அன்புடனும் ஆசையுடனும் பாதுகாப்பார். இவர் 5 நிமிடத்துக்கு ஒரு முறை என்ன செஞ்சார், ரத்த வாந்தி எடுத்துகிட்டு இருந்தார். இந்த ரத்த வாந்தி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவருக்கு தான் பாபா இந்த வார்த்தைகளை சொல்லி அவரை குணப்படுத்தி எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவரை வழி அமைச்சு வச்சார். அடுத்தது பாலா கணபதி ஹிம்பி. அவர் என்ன செஞ்சார், மலேரியாவால் கஷ்டப்பட்டார். ஜுரம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. நிறைய கஷாயங்கள் எடுத்துக்கிட்டார். ஆனாலும் பிரயோஜனம் இல்லை. பாபாவை போய் பார்த்த உடனே பாபா அவருக்கு சொன்னார், தயிரோட சாதம் கலந்து லக்ஷ்மி கோயிலுக்கு எதிர உள்ள ஒரு கருப்பு நாய்க்கு வை, உனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொன்னார். உடனே அவர் அதே போல் செஞ்சார். அவருக்கு சரியாயிடுச்சு. பாபு சாஹேப் போட்டி, அவர் ரொம்ப நாளாக வயிற்று வலியால் அவதிப்பட்டார். அவருக்கு எதுவுமே சாப்பிட்டு சரியாகலை. மருந்து நிறைய மருந்து எடுத்துக்கிட்டார். அலமாரி ஃபுல்லாக மருந்தால் நிரம்பி இருந்தது. அப்போது கூட அவருக்கு எந்த மருந்தும் உபயோகமாகலை. பாபாவை போய் பார்த்து பாபா மசூதிக்கு போகக்கூட அவரால் முடியல. பாபா அவரை கூப்பிட்டு அனுப்பிச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சு கட்டளையாலே பாபா ஒரு கட்டளை இட்டார், வெளியேறக்கூடாது, நில் அப்படின்னு அவருக்கு ஒரு கட்டளை இட்ட உடனே அது நின்று அவருக்கு அந்த வியாதியும் குணமாக்குச்சு. ஆனந்த சுவாமி, அவர் ரொம்ப நாளாக என்ன செஞ்சார், காது வலியால் அவதிப்பட்டார். அவருக்கு ஒரே தீர்வு என்னன்னா, அல்லா அச்சா கரைக்கோ அப்படின்னு பாபா சொன்னார். அது சொன்ன உடனே அவருக்கு காது வலி சரியாயிடுச்சு. காகா மாகாச்சானி, அவர் ரொம்ப நாளாக என்ன செஞ்சார், வயிற்றுப்போக்கால் அவதிப்பட்டார். அவருக்கு சேவை செய்ய, அதாவது பாபாவுக்கு சேவை செஞ்சுட்டு வந்தார். தாழ்வார வேலைகள்லாம் பாபாவுக்கு அவர் பண்ணிட்டு இருந்தார். அந்த வேலையெல்லாம் தடப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் தண்ணியை வச்சுட்டு குடிச்சிக்கிட்டு பாபா கூப்பிடும் போதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த தாழ்வார வேலையை பார்த்துட்டு இருந்தார். பாபா அவரை கிட்ட கூப்பிட்டு உட்கார வச்சு கடலைப்பருப்பை அவருக்கு சாப்பிட கொடுத்து அவருடைய நோயை, பாபா கொஞ்சம் தண்ணியை குடித்து அந்த தண்ணியை அவருக்கும் கொடுத்து அவருடைய பிரச்சனையை தீர்த்து வச்சார். அர்தாவை சேர்ந்த தத்தோபந்த், இவருக்கும் அதாவது 14 ஆண்டுகளாக வயிற்று வலியில் அவஸ்தைப்பட்டார். அப்பேற்பட்ட ஒரு பாபாவை பார்க்கும் பொழுது பாபா அவருடைய கையை அவர் தலை மேலே வச்சு ஆசீர்வாதம் பண்ண உடனே அவருக்கு அந்த பிரச்சனையும் சரியாயிடுச்சு. சாய்ராம், பாபாவுடைய கட்டளை வார்த்தையிலேயே பல வியாதிகளை பாபா குணமாக்கியிருக்கார். பாபா எதை செஞ்சாலும் அடியவர்களுக்குடைய நல்ல நிலைமைக்கு வரணுன்றதுக்காகவே செய்வார். அவங்க நல்ல வழியில் போகணும், நல்ல விஷயங்களை செய்யணும், நிறைய நல்லது பண்ணணுன்றதுக்காகவே பாபா நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கார். சாய்ராம், இதிலேருந்து பாபா நமக்கு என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, சூழ்நிலைகள் நமக்கு சரியாக இருந்தாலும், நமக்கு எந்த குறையும் இல்லாமல் இருந்தாலும் நம்ம கடவுளை தேடணும். நமக்கு நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வரும்பொழுது மட்டும் பகவானை தேடக்கூடாது. நம்ம சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் பகவானை தேடணும், கஷ்டமாக இருந்தாலும் பகவானை தேடணும். இது கலி உலகம் இல்லையா?
எப்போ எப்படி எந்த ரூபத்தில் நமக்கு கஷ்டம் வரும்னு தெரியாது. எல்லா நிலையிலையுமே நாம் அவரோடு இருக்கும் பொழுது அவர் நமக்கு ஒரு வழிகாட்டி தான் சார். நமக்கு ஒரு வழிகாட்டுவார் பாபா, நல்ல ஒரு வழிகாட்டி. இந்த பாதையில் போ, இதில் போகாத, இந்த நோய் வந்துடுச்சா இதை செய், இதை செய்யாது. இப்போது நம்ம கோயிலுக்கு ஒருத்தவங்க அடிக்கடிக்கு ரொம்ப அன்பான பக்தை, அவங்க பாபா மேலே ரொம்ப, இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஏன்னா பாபா நிறைய பேருக்கு நோயை குணமாக்கினார் அப்படிங்கிறது சச்சரித்தில் படிக்கிறத விட அனுபவத்தில் நாங்கள் பார்த்தது. கோயிலுக்கு வந்து பாபாவுக்கு வேழக்காம இரவு ஆரத்தியில் சேவை பண்ணுவாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு நாள் வந்து கல் வந்து டியூப்பில் அடைச்சிக்கிச்சு, யூரின் போகிற டியூப்பில் அடைச்சிக்கிச்சு. அவங்க ரொம்ப அவதிப்பட்டாங்க சார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கத்துறாங்க, அழுகுறாங்க. டாக்டர் உடனே ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு யூரின் டியூப்பில் இருக்கிறதுனால இது சரியாகாது, சர்ஜரி தான் பண்ணணுன்ட்டாங்க. அப்போது என்கிட்ட அன்றைக்கி வியாழக்கிழமை என்கிட்ட வந்து, அக்கா நான் என்னக்கா பண்ணுவேன், பாபாவுக்கு நான் சேவை பண்ணிட்டு தானக்கா இருக்கிறேன், எனக்கு இப்படி நடக்குது அக்கா, என்னால் முடியலக்கா அப்படின்னு அழுவும்போது நான் ஒன்று தான் பாபாக்கிட்ட கேட்டேன். பாபா, உங்கள் வாக்கு என்றைக்குமே பொய்யானதில்லை. இந்த ஊதியை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் உங்கள் காலில் வச்சு. இந்த ஊதி உள்ளே போனதுமே அந்த பிள்ளைக்கு சரியாயிடணும், உங்களால் முடியும் பாபான்னு திருநூறை அவங்க கையில் கொடுத்தா, அவங்க அம்மா கையில். அவங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கெலாம் போயிட்டாங்க, கையில் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டாங்க, ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு உடனே ஞாபகம் வந்தது, அந்த பொண்ணோட அம்மாவுக்கு. திருநூறை எடுத்து தண்ணியில் கலந்து ஒரு சொம்பு நிறையா கொடுத்துருக்காங்க டாக்டருக்கு தெரியாமல். பாபாவுடைய நாமத்தை சொல்லி அந்த தண்ணி குடித்த உடனே யூரின் போயிருக்காங்க. அப்போது அவங்க வயிற்றில் இருந்த அந்த கல், அடைப்பு கிடைப்பு எல்லாமே அவங்களுக்கு அரை மணி நேரத்தில் எல்லாமே வெளியில் வந்துடுச்சு. அப்போ அந்த இடத்த விட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு சர்ஜரி வேண்டாம், என்னை பாபா சரி பண்ணிட்டாரு அப்படின்னு அவங்க வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், சர்ஜரி எனக்கு பண்ணலை, பாபா எனக்கு அந்த திருநூறை கொடுத்ததுமே எல்லாமே சரி பண்ணிட்டேன். இது நாங்கள் எங்கள் நேருக்கு நேர் பார்த்த காட்சி. ஏன்னா பாபாவுடைய விஷயத்துலையோ பாபாவுடைய கதையோ பொய் சொல்லவே முடியாது. பாபா எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர். அதனால் சாய்ராம், எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் பாபாவை விட்டுடாதீங்க. பாபாவை நம்ம இறுக பிடிச்சிப்போம். நமக்கு உண்டான ஒரு வழியாக அவர் காட்டும். ஜெய் சாய்ராம்.